சேர்வா கலக்கி இருக்கு, கருவாட்டு குழம்பு கலக்கி இருக்கு, ஆஃப் ஆயில் ஆம்லேட், ஆஃப் ஆயில் குல்ஃப் ஆயில், சூடா பொங்கல் இருக்கு. ஐட்டங்கள் 10 ஐட்டங்கள் போகிறோம். சட்னி 4 வகை சட்னி இருக்குண்ணே. பூரிக்கு கிழங்கு இருக்கு, வடகரி இருக்கு, அப்புறம் மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, சிக்கன் சேர்வா, எல்லாமே 10 ஐட்டம் வந்துடும் குழம்பு மட்டுமே. உடனே அடுத்தடுத்த பைட்டு கேட்குது அந்த மாதிரி இருக்கான். குழம்புகளை எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டைட்டும் தமிழும் பார்த்து வந்திருப்பீங்க. ஆமாங்க, நான் சித்தா பார்க்கறதா இருக்கேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா திருமலை டிஃபன் சென்டர். ஒரு 10 வகையான குழம்பு வகைங்க, சட்னி, சாம்பார், கருவாட்டு குழம்பு, கறி குழம்புன்ட்டு வடகரி அப்படின்னு சும்மா வேற மாதிரி டிஃபன் ஐட்டம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ரொம்ப சூப்பராக நடத்திட்டு இருக்காங்க. ஸோ டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்கலாம் சாப்பிட்டு பார்க்கலாம் தான் வந்துடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆம்லேட் ஒன்று போட்டுக்கோங்க. மொத்தம் 2 ஆம்லேட்டு. ஆனால் இது கருவாட்டு குழம்பு, சிக்கன் சேர்வா, தக்காளி தொக்கு, கார சட்னி, புதினா சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார் இருக்குது பாருங்கள். லாஸ்ட்டில் வடகரி இருக்குது. அண்ணன் கல் நைஸா என்னன்னு கேட்டுக்கோங்க. சார் அது சிக்கன் சேர்வா, கல் நைஸ் போட்டுக்கோங்க. சிக்கன் சேர்வா கலக்கி இருக்கு, கருவாட்டு குழம்பு கலக்கி இருக்கு, ஆஃப் ஆயில் ஆம்லேட், ஆஃப் ஆயில் குல்ஃப் ஆயில், சூடா பொங்கல் இருக்கு, கல் தோசை, பூரி இருக்கு, நைஸ் இருக்கு, கல் இருக்கு, முட்டை தோசை, பொடி தோசை, சாம்பார் ஊற்றிக்கோங்க. ஆனால் நம்ம கடையில் வந்து ஐட்டங்கள் 10 ஐட்டங்கள் போடுறோம். எல்லாமே கரண்டி போட்டுருக்குது, அவங்கவுங்க தேவையானதை எடுத்துக்கிறாங்க. ஸ்பெஷல் வந்து கருவாட்டு குழம்பு நம்ம கடை. தக்காளி தொக்கு, கார சட்னி, புதினா சட்னி, தேங்காய் சட்னி, வடகரி, பூரி கிழங்கு, சாம்பார் எல்லாமே அவங்களே ஊற்றி சாப்பிடுவாங்க. இட்லி வந்து 10 ரூபா போடுறோம், வடை 10 ரூபா, பூரி சட்னி 40 ரூபா, கல் தோசை 20 ரூபா, பொங்கல் 40 ரூபா, நைஸ் தோசை 50 ரூபா, மசால் தோசை 50 ரூபா, பொடி தோசை 60 ரூபா, நார்மல். சொந்த ஊர் மதுரை பக்கத்தில் வளைச்சோளம் சின்ன கிராமம். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் கேட்டிங்கன்னா, கருவாடு வந்து நம்ம இங்கே வாங்குறதில்ல. ஏன்னா இங்கே உப்பு கருவாடு, இங்கே கடல் கரையினால உப்பு கருவாடு. அதனால் வந்து நம்ம என்னென்னா மதுரையில் நம்மளுக்கு ஸ்பெஷலாக அங்கே ஒருத்தவங்க நமக்கு தெரிஞ்ச நம்ம கிராமத்தில் இருந்து அங்கே உள்ள கருவாடு வந்து உப்பு இருக்காது. அதுக்குன்னு நம்ம இங்கே கருவாடு குழம்புக்குன்னா ஸ்பெஷலாக அங்கேருந்து வர வச்சு நம்ம கருவாடு பண்ணிட்டேன். காலையில் 6:15 வந்தோம்னா 11:30 கடை முடிச்சிடுவோம். அதே மாதிரி நைட்டு வந்தோம்னா 6:15 வந்தோம்னா நைட் 11:30. நானும் ஒய்ஃபு மாஸ்டர் ஒருத்தர் இருக்கார். புதுசாக பண்ணணும், புதுமையாக பண்ணணும், எல்லா கடையிலையும் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. காலையில் வந்து கறி குழம்பு போடணும், சிக்கன் சேர்வா போடணும், கருவாட்டு குழம்பு போடணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ கார்த்திகை மாதம்ன்றதுனால தான் மீன் குழம்பு போடுறது. மீன் குழம்பு அவ்வளோ போடல, அதனால் நிப்பாட்டி வச்சுருக்கோம். இப்போ பொங்கல் முடிஞ்சதுன்னா மறுபடியும் மீன் குழம்பு ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னும் பொங்கல் கழிச்சு 3 ஐட்டம் எக்ஸ்ட்ரா போட போகிறோம். ஐடியா மணி உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்ட போறது? வீடியோ போய் பாருங்க, அப்புறம் இந்த ஐடியா மணி பற்றி தெரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிறீங்க. ஸோ மக்களே ஃபைனலாக பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாம் வாங்கி வச்சேன். 10 வகையான குழம்போட ஒரு மார்னிங்கில் பிரேக்ஃபாஸ்ட்டு ரொம்ப அருமையாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த என்னென்ன வாங்கியிருக்கேன்னா, இந்த கல் தோசை வாங்கியிருக்கேன், 2 இட்லி, பொங்கல், மெதுவோட மசாலோட, அப்புறமேட்டு அவங்க வச்சுருக்க 3 வகையான சட்னி வடகரியோடு வாங்கியிருக்கேன் இந்த பிளேட்டில். ஸோ இந்த பிளேட்டில் பூரி கிழங்கு, அப்புறமேட்டு ஒரு முட்டை தோசை, கறி குழம்பு, கருவாட்டு குழம்பு, ஸோ இதெல்லாமே வாங்கியிருக்கேன். அவங்ககிட்ட இருக்க அந்த இட்லியும் அந்த 3 வகை சட்னி, அந்த வடகரிலாம் எப்படி இருக்குன்னு போயிடலாம். சரியான கூட்டம்னா அந்த க்ரௌடுக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியே எல்லாம் 10 ரூபா ரேட், அந்த ரேட்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இட்லியை பாருங்க ஏன்னா எப்படி இருக்காங்க, செம்ம ஃப்ளஃபியாக இருக்கால, சாஃப்டாக இருக்குது, ரொம்ப ஹார்டாக அந்த மாதிரி ஃபீல்லாம் ஆகல. ஸோ இட்லியை ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட இருக்க இந்த சாம்பார் இருக்குது, நெக்ஸ்ட்டு நம்ம சாம்பார் ஊற்றிக்கலாம். நான் இதில் இடம் இல்லைன்ட்டு தான் சாம்பார் ஊற்றலை. அவங்க வச்சுருக்கேன் இந்த புதினா சட்னியோடு போயிடலாம். புதினா சட்னி நினச்சேன், பார்த்தா இது கருவேப்பிலை சட்னி. கருவேப்பிலை சட்னி நிறைய இடத்துல போட மாட்டாங்க, இங்கே போடுறாங்க. சூப்பரான விஷயமா இருக்குது, செம்ம ஹெல்த்திங்க கருவேப்பிலை சட்னி.
நல்லா இருக்குது. கருவேப்பிலையோட அந்த இது வந்து ரொம்ப கசப்பு தெரியாமல் நல்ல ஒரு தாளிப்பு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த கார சட்னி எப்படி இருக்கும் எல்லாம் இது கார சட்னியோட நல்லா தக்காளி அரைச்சி பண்ணுற அந்த ஒரு திக்னஸ் தெரியுது. சூப்பராக சட்னி. இதே 2 வகை கார சட்னி மாதிரி போடுறாங்க. தேங்காய் ஆச்சு லிக்விடேஷன் பண்ணுறாங்க. ஸோ இது நல்லா இருக்கு. அதில் வந்து காஞ்ச மிளகா அதெல்லாம் தெரியல. நல்லா தக்காளி மசிஞ்சு ஒரு தக்காளி சட்னின்னு வச்சுக்கலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. கார சட்னி நம்ம ஆப்டாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. கல் தோசை அவங்க வடகரியோட போயிடலாம். வடகரி வர்ற மாதிரி இருந்தால் திக்னஸாக பாருங்கள், வடகரி திக்னஸாக. ஸோ வடகரி எப்படி போயிடலாம். பருப்பை நல்லா மசிய விட்டுருக்காங்க. இந்த போட்டிருக்க அந்த மசாலா, இந்த பட்டை, இந்த கிராம்பு இதெல்லாம் நல்லா ஃபீல் பண்ணி சாப்பிடும்போது அதேமாரி காரமாகவும் இல்லை, நல்லா இருக்காங்க. இந்த மாதிரி மெதுவோட மசாலா இது எல்லாமே சொல்கிறாங்க. பைசா போகிறாங்க மேலே மொழு சாப்பிட கம்மியாகிடும். பொங்கல் போயிடலாம். பொங்கலில் தேங்காய் சட்னி வாங்கிக்கலாம். பொங்கல் எடுக்கும்போது பார்த்தேன் அப்படியே கரண்டி வந்து வலிக்கிட்டு ஓடனா, சரி வெறும் பொங்கலை மட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெய் போட்டு பண்ணுற அந்த மாதிரி பொங்கல் இல்லை, ஆனால் அந்த சோம்பு மிளகெல்லாம் இஞ்சி எல்லாம் போட்டு ஒரு ப்ராப்பர் பொங்கல் நல்லா இருக்குது. சாப்பிட சாஃப்டாக இருக்குது. ஸோ இவனாக தேங்காய் சட்னி ஊற்றி வாங்கியிருக்கேன். புளியை தோண்டி தேங்காய் சட்னி வாங்கியிருக்கேன். ஸோ தேங்காய் சட்னியோட எல்லாம் தேங்காய் சட்னி ஒரு பச்சை மிளகா காரம் நல்லா சூப்பராக போட்டு காரமாக இருக்குது, நல்லா இருக்குது சாப்பிட. பொங்கலுக்கு நேட்டாக இருக்குது. இந்தமாதிரி மெது வடையெல்லாம் போடுறாங்க. கழிச்சு சின்னதாக தான் நான் சாப்பிட நடுக்குன்னு இருக்கேன். சூப்பர். இதே அவங்க பொங்கல் வடை சட்னியோட போயிடலாம். நிறைய இடத்துல போனால் ஒரு சட்னி 2 சட்னி வைப்பாங்க. மெனக்கட்டு இவ்வளோ சட்னி இதெல்லாம் வைக்க மாட்டாங்க. ஆனால் இவ்வளோ சட்னி இவ்வளோ சாம்பார்லேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ அவங்க சாம்பார் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ சாம்பார் வாங்கிட்டு வந்துருக்கேன். கல் தோசை சாம்பார் எப்படி இருக்குன்னு போயிடலாம். இப்படி ஒரு விழாவு, அப்படி ஒரு விழாவு, இப்படி ஒரு விழாவு, இப்படி ஒரு விளவி அதை வரலாம். ப்ராப்பர் டிஃபன் சாம்பார். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இங்கே காய்கறி போட்டு வைப்பாங்களே அந்த மாதிரிலாம் இல்லை, நல்லா இருக்குது. இந்த சாம்பார் இந்த கல் தோசை இட்லிக்கு எல்லாத்தையும் சூப்பராக இருக்கும். ஒரு ப்ராப்பரான ஒரு டிஃபன் சாம்பார் நல்லா இருக்குங்க. நல்லா அப்படியே ரொம்ப லிக்விடாக இல்லை, நல்லா இருக்குது சாப்பிட. உங்கள்கிட்ட அந்த முட்டை தோசை பூரியெலாம் வாங்கியிருக்கேன். அதை வச்சு அது எப்படி ட்ரை பண்ணலாம். இந்த முட்டை தோசை அடுத்து கருவாட்டு குழம்பு பூரி கிழங்கு இதெல்லாம் வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு இவனை பூரி கிழங்கு முடிச்சு விட்டுடலாம். முட்டை தோசை வந்து ஃபைனல் ஸ்டேஜ். கிழங்கு சரியான மசிவு. அந்த கிழங்குல உருளைக்கிழங்கு பெருசு பெருசாக மாட்டலாம், அந்த மாதிரிலாம் பண்ணல. நல்லா இவங்க மசிச்சிட்றாங்க. அப்படியே கிழங்கு எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலாம். பூரி ஆயிலெலாம் எதுவுமே இல்லை, நல்லா சூப்பராக இது பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இந்த கிழங்கு இருக்குல்ல, அவங்க நல்லா மசிய விட்டுருந்தாலும் ரொம்ப தண்ணியாலாம் இல்லாமல் கெட்டியாக இருக்குது. அதேமாரி கிழங்குக்கு தேவையான அந்த காரம் நறுக்க நல்லா இருக்குங்க. ஒரு சைடில் வந்து கருவாட்டு குழம்பு, ஒரு சைடில் கறி குழம்பு ஊற்றிருக்கேன். அப்படியே முட்டை தோசை பார்த்தேன். நம்ம அழகாக அப்படியே தோசையை ஊற்றி ஒரு 2 முட்டையை வச்சு ஊற்றி பெப்பரை போட்டு சூப்பராக கொடுத்தாங்க. கருவாட்டு குழம்போட ட்ரை பண்ணிடலாம். முட்டை தோசை கருவாட்டு குழம்பு உடனே அடுத்தடுத்த பைட்டு கேட்குது, அந்த மாதிரி இருக்கான். இதை பாருங்க, அப்படியே முட்டை தோசை கருவாட்டு குழம்பு போடா. இந்த மாதிரி என்ன வேணும் வேற மாதிரி இருக்குது. நம்ம கருவாட்டு குழம்பு யூஸ்வலாக எல்லாத்துக்குமே ரொம்ப ஆப்டாக இருக்கும். அந்த முட்டை தோசைக்கு வர்ற மாதிரி இருக்கான். நேற்று வச்ச மீன் குழம்பு அந்த ஒரு பக்குவத்தில் கருவாட்டு குழம்பு வந்து ரொம்ப டைம் எடுத்து வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் இந்த லெவலில் டேஸ்ட்டு உடனே வச்சாலாம் வராது. கறி குழம்பு முட்டை தோசை கறி குழம்பு எப்படி இருக்குன்னு தரலாம். குழம்பு எப்படி இருக்குன்னு தரலாம். பட்டை இதெல்லாம் அரைச்சி போடுறது இல்லாமல் முந்திரி தூள் இதெல்லாமே அரைச்சி போடுறாங்க. அந்த கசகசா கூட அரைச்சி போடுறாங்க. இதில் ஒரு திக்னஸான ஃப்ளேவரு
நல்லா சாப்பிட சூப்பராக இருக்குது. கறி குழம்பு சூப்பராக இருக்குங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கறி குழம்பா கருவாடு குழம்பான்னு கேட்டால் கருவாடு குழம்பு பெஸ்ட்டு. அதான் கேட்கணும்னு நினச்சேன். சாப்பிடும்போது எனக்கு கருவேப்பிலை இன்டேக் அதிகம். கருவேப்பிலை வந்து கொஞ்சம் அதிகமாக போடுவோம். கொத்தமல்லிக்கு ஈக்குவலாக போடுவோம். கருவேப்பிலை சட்னினா கருவேப்பிலை தனியாக போட்டு கருவேப்பிலையில் கொஞ்சம் புதினா போடுவோம். ஏன்னா இப்போ நான் சாப்பிட்டேன் அந்த கருவாட்டு குழம்பே வந்து நார்மலாக நீங்கள் ஒரு 1 ஹவரில் வச்சா அந்த டேஸ்ட் வராதுண்ணா. நைட்டு 2 ஹவர் கொதிக்க விடணும், காலையில் 2 ஹவர் அதை ரெடி பண்ணி இது பண்ணுவோம். நேற்று வச்ச மீன் குழம்பு டேஸ்ட் ஆமாம், நைட்டு வச்சுருவோம். நாங்கள் நைட்டே வச்சுருவோம். நைட்டு வச்சுட்டு அதை ரெடி பண்ணி வச்சுருவோம். காலையில் அதையும் நல்லா கொதிக்க விட்டுருவோம். அதே மாதிரி கறி குழம்பும் நீங்கள் அந்த முந்திரி கசகசெல்லாம் அரைச்சி எல்லாமே அரைச்சிருவோம். எதுவுமே தக்காளியே அரைச்சிருவோம். எதுலையுமே வந்து தக்காளி இதுவாக இருக்காது. சாம்பார்லேயே பார்த்தீங்கன்னா தக்காளியே மிக்ஸில் போட்டு அரைச்சி தான். நம்ம வந்து டிஃபன் சாம்பார்னா காய் போட்டு அந்த சாம்பார் இல்லை, அந்த சாம்பார் அரைச்சி ஊற்றுறோம். இப்போ காய்கறி எல்லாமே வந்து பருப்பு வேக வைக்கும் போதே நல்லா பிணைஞ்சு ஃபுல்லாக ஊற்றிடுவோம். ஏன்னா காய்கறியாக இருந்தால் ஓரம் கட்டிடுவாங்க. வடகரி என்ன அப்படி செஞ்சுருக்கீங்க? நம்ம இதில் ஸ்பெஷல் வந்து வடகரி தானே. எல்லா பேரும் கேட்குற கேள்வி அதான். வடகரி என்னன்னா வடகரி ஃப்ரீயாக கொடுக்குறீங்க, சாப்பிட்றவங்க எது வேணாலும் சாப்பிடலாம். பார்சல்ன்றும் போது 10 ரூபா 20 ரூபா வடகரி. வடகரியே அந்த பூரி கிழங்கு வடகரி ரொம்ப அந்த மசிஞ்சு அந்த பருப்பெல்லாம் நல்லா மசிஞ்சிருக்கு. அதில் பட்டை லவங்கலாமே அரைச்சி போட்டிருக்கீங்க. நல்லா கொஞ்சம் அதான் அது மெயினாக வந்து கஸ்டமர் போய் நீங்கள் கேட்டிங்களா என்னென்ன உனக்கு கிரவுண்டாக இருக்குண்ணா, அந்த டேஸ்ட்டுக்கு தான் நான் மெயின் காரணம். அதை பார்த்தேன் அந்த பூரி கிழங்குல ரொம்ப மசிஞ்சு இருக்கு. ஆமாம், ஏன் பூரி கிழங்கு நல்லா வேக விட்டுருவோம்னா, வேக விட்டு நல்லா மசாலா நல்லா வேகும் போதே கொதி வரும்போதே நல்லா நசுக்கிடுவோம். நசுக்கினா தான் அந்த மசாலா வந்து அந்த கிழங்குல வந்து உருளைக்கிழங்குல வந்து நல்லா இதாகும். சூப்பராக இருக்குது. அதே மாதிரி அந்த பருப்பு வடையாகட்டும் சரி நல்லா மசிஞ்சு சூப்பராக பண்ணீங்க. மெதுவடையும் சாப்பிட்டு அந்த குழம்பு வயசே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சாப்பிட்டதுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சுண்ணா. அக்கா அண்ணன்கிட்ட கேட்டேன், அண்ணனோட பேக் போனே நீங்கள் தான் சொல்கிறாங்க. என்ன எதனால் இவ்வளோ பிடிச்சி இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்கக்கா? இல்லைண்ணா, நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாலேயே ஆரம்பிச்சிட்டாங்கண்ணே. இப்போ எனக்கு கல்யாணம் ஆகியே 15 வருஷம் வச்சுருக்கேன். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதுன்னு சொல்கிறாங்கண்ணே. இன்னும் ஹோட்டலில் விட வண்டி கடையில் நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, எங்கள் கண்ணு முன்னாடியே எல்லாமே போட்டு தரேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சாம்பார், சட்னி 4 வகை சட்னி இருக்குண்ணே. பூரிக்கு கிழங்கு இருக்குது, வடகரி இருக்குது, அப்புறம் மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, சிக்கன் சேர்வா, எல்லாமே 10 ஐட்டம் வந்துடும். குழம்பு மட்டுமே. எல்லாரும் குடும்பமாக உழைச்சாதான் நடத்த முடியும். ஒரு ஆள் 2 ஆள் பார்க்குற விஷயம் இல்லை. ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. நான் பிடிச்சி பண்ணுற மாதிரின்னு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறது. நம்ம இருக்க பக்கம் ஃபர்ஸ்ட் மெயின் ரோடுண்ணே. போலீஸ் ஸ்டேஷன் எதிர்க்கவே இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன் காலையில் மட்டும் தான் போடுறோமா? இல்லைண்ணா, மார்னிங் ஈவினிங்கும் இருக்குது. இதே ஐட்டம் தான். ஈவினிங் சப்பாத்தி 1 கூட போடுவோம். ஸ்பெஷல் வந்து நைட்டில் நம்ம கடையில் எப்பவுமே பொங்கல் இருக்கும். பொங்கலா? பொங்கல் நைட்டு சாப்பிட்டு தூங்கலாட்டு. சூப்பராக விஷயம். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக சூப்பராக எல்லாரையும் வர க்ரௌட் எல்லாமே நான் பார்க்குறேன். ஒரு கஸ்டமராக பார்க்க மாட்டேறீங்க, ஃபேமிலியாக பாருங்க. ஏன்னா எடுத்துக்கோங்கண்ணே அப்படின்ட்டு நம்ம மதுரை பாஷையில் மதுரைக்காரங்க எப்படி பழகுவாங்களோ அந்த மாதிரி பழக்கத்தை நீங்கள் கொண்டு வரீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நல்லா இதுக்கு மேலே சூப்பராக பண்ணுங்க. எனக்கு சாப்பிட்ட ஆமாம் எல்லா பேரும் வாங்க. இன்னமும் நாங்கள் அதிகமாக டேஸ்ட்டுகள் வந்து பொருள் இன்னும் குழம்புகள் எக்ஸ்ட்ரா போடலான் இருக்கோம். கஸ்டமர் அடிக்கடி வரணும், எல்லாம் புது கஸ்டமர் வரணும்னு தான் நாங்கள் இது பண்ணுறோம். கண்டிப்பாக உங்கள் ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு. நாங்கள் இந்த பக்கம் வந்தால் நம்ம கடையில் வந்து சாப்பிட்டு பாருங்கண்ணே. சாப்பிட்டு பார்த்தா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ரெகுலராக வருவீங்க. கண்டிப்பாக வாங்க. ஓகே, ரொம்ப நன்றிக்கா. இதில் வந்தீங்கனாலே ஒரு க்ரௌடாக இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். நிறைய இடத்துக்கு போய் தனியாக வீடியோ பண்ணுறேங்க. உங்களுக்கு பேர் தெரியாது. இதெல்லாம் முடிஞ்சால் ஒரு லைக் கமெண்ட் ஷேர்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அடுத்த வீடியோ மீட் பண்ணாங்க. நான் உங்கள் டாடா பை பை. நான் உனக்கு தர்றது சோறு இல்லை தம்பி, இம்ப்ரமேஷன்.